எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். நீதிமொழி புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடையும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசலை போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களை நேரிடும்போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடையும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். தேவனுடைய வார்த்தை வாசித்து பார்த்தா, ஆபத்து காலத்திலே இயேசுவே, தேவனே, கடவுளே, நாங்கள் கும்பிட்ட மாதாவே, அந்தோனியாரே, வேளாங்கண்ணியே என்றெல்லாம் கூப்பிடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளாவிட்டால், ஆபத்து சூறாவளி போல வரும்போது அவர் சும்மா இருப்பார், ஆகடையும் பண்ணுவாராம். வாசித்து பார்த்தா எவ்வளோ பரிதாபமாக தேவ வார்த்தை. நம்மெல்லாம் அறிவாளிங்க, புத்திசாலிங்க, இஷ்டம் போல் வாழ்ந்து, ஆண்டவரே, இயேசுவே, தேவனே, என்னை காப்பாற்று ஆகடையும் பண்ணுவார். ஏன்? வேதம் சொல்லுகிறபடி அறிவை வெறுத்தார்கள், தேவனுக்கு பயப்படுதலை அவர்கள் மறந்து போனார்கள். மதத்தையும் மார்க்கத்தையும், மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை சார்ந்து வாழும்போது, சூறாவளி வந்தாலும், புயல் வந்தாலும், இக்கட்டு வந்தாலும், நெருக்கு வந்தாலும், எல்லாத்தையும் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். புத்தி இருக்கும்போதே, அறிவு இருக்கும்போதே, வேதத்தை சார்ந்து, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து, மதத்தையும் மாம்சத்தையும் மண்ணையும் பொன்னையும் மனுஷனையும் பணத்தையும் ஜனத்தையும் சார்ந்து வாழாமல், தேவ வார்த்தை, வானம் பூமி அழிந்தாலும் அழியாத இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, சூறாவளி வந்தாலும், சுவிசேஷம், பிசாசு வெள்ளம் போல வந்தாலும், ஆவியானவர் வெற்றியின் கொடியேற்று பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த சூறாவளி வந்தாலும் சுவிசேஷம் நமக்கு அரணும் கோட்டையமாக இருக்கும். சுவிசேஷம், வேத வசனம், தேவனுடைய வார்த்தை, அதுதான் நமக்கு ஜீவன், அதுதான் அரணும் கோட்டையமாக இருப்பது. இல்லாவிட்டால் சூறாவளி வரும்போது அவர் சும்மா இருப்பார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசித்து அவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நீதி நியாயத்தை செஞ்சு தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நம்ம இந்த பகல் இரவிலும், பகல் வெளிச்சத்தை தந்து இரவிலையும் வெளிச்சத்தை தந்து, பகல் மேகத்திலும் இரவு அக்கினி வெளிச்சத்திலையும் ஜனத்தை, நம்மை, தேவனுடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் தேவன், மற்றவங்களுக்கெல்லாம் சும்மா ஆகடையும் பண்ணுவார். ஆகவே வேதத்தை விளங்கி கொள்ளுவோம், வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்வோம். இம்மையிலும் மறுமையிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். வேதம் என்று சொன்னால் களஞ்சியத்தை கற்றுக்கொள்வோம். ஆகவே களஞ்சியத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.